இது மேத்யூன் மாமா யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபுராஜ் அண்ணன், அவரோட அண்ணன் மோசஸ் அண்ணன், அதுக்கப்புறம் அவர் பேர்னா ஏனோக் அண்ணன், இவங்களாம் சமயத்தை எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க வேண்டியது பாபுராஜ் அண்ணன் எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கும், அதே மாதிரி பாலா அண்ணன் செய்ய போகிற வஞ்சிர மீன் வறுவல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி எபிசோடோட ஹீரோ இன்றைக்கி அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மட்டன் பிரியாணிக்கான வேலைலாம் இங்கே பாபு அண்ணன் ரொம்ப மும்முரமாக பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோசம் சொன்னால் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், சிக்கன் தம் பிரியாணி. 10 கிலோக்கு நான் ஆயிலை ஊற்றிட்டு கட்டை லவங்க ஏலக்காய் பச்சை மிளகாய் போடப்போம். எப்போ பார்த்தோன்னா ஏசப்பண்ணா ஏனோக் அண்ணன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறாரு. அனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, வேறு லெவலு. அப்படியே வந்து ஒரு 4 அடுப்பம் மொத்தமாக அவங்க எரிய வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே நிற்க முடியல, கண்ணெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு எடுத்துச்சு. மேத்யூ எஸ்கேப் ஆகி ஓடியா போயிட்டான். சத்தியமாக முடியலக்கா. நம்மளுக்கே எப்படி இருக்குதுன்னா இங்கே ரெகுலராக செய்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஐட்டமை தனித்தனியாக செஞ்சுருந்தாங்க, ஈஸியாக கவர் பண்ண முடியுது. செகண்ட் ஹாஃபு பிரியாணி ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் ஒரே ஷாட்டில் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் கவர் பண்ண ரொம்ப கஷ்டமாகி போச்சு. தூரமாக வந்து ஷூட் பண்ணுற நம்மளுக்கே வந்து அனல் தாங்க முடியல. ஆனால் அடுப்பு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக நின்று எப்படி அசால்ட்டாக வேலை பார்க்குறா பாருங்களேன். உள்ள மட்டன் போட்டாங்க. ஆனால் பாபுராஜனை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒர்க்கில் வந்து அவ்வளோ கண்ணு கத்துமாக இருக்கிற தலைவர். நம்ம உள்ளே நிற்கிறத கண்டுக்கவே இல்லை. நம்ம பாட்டு ஒரு பக்கம் நின்று ஷூட் பண்ணிங்கன்னா அவர் பாட்டு வேலை செஞ்சுனே இருக்கிறோம். ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி, ஒரு பக்கம் மட்டன் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் கூட வறுக்க போகிறாங்களாம். வாசனைலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை ஒன்று வந்துன்னு இருக்குது. இதில் வந்து இந்த டப்பாவில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, இந்த டப்பாவில் வந்து மட்டன் பிரியாணி இருக்குது, அந்த டப்பாவில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்காங்க. போதும் போதும் தேசியமான. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலா அண்ணன் செய்கிற வஞ்சிர மீன் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம கூட பாலா அண்ணன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர்கிட்ட கேட்போம். வஞ்சிர மீன் வறுவலுக்கு இது மசாலா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டு பிறகு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் ஊறிட்டு பிறகு வறுத்துருவேன். ஹலோ, சிக்கன் பிரியாணியில் தம் பிரியாணிக்கு ஆமாம், கறியை ஃபஸ்ட்டு சிக்கன் தம் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் போடுறாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் கிரேவி செஞ்சது மேலே போட்டது வந்து வெந்தயம் இல்லை.
தண்ணி இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி, இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி. ரெண்டுத்தோட வாசனையும் அந்த மட்டன் பிரியாணியோட வாசனை வந்து ஓவர்டேக் பண்ணி வந்ததுங்க. ஃபைனலாக நம்ம இன்றைக்கி மெனுவோட ஹீரோ யாருன்னா மட்டன் பிரியாணி தான். அவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார். இப்போ தம் போட்டு மூடி வச்சிட்டாங்கன்னா அடுத்தது நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஃபைனலாக நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்க்கறது கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து சமைச்சு முடித்த உடனே இறக்குன உடனே அந்த சூடோடு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் அந்த டேஸ்ட்டு. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் வறுவல், மூணுமே வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து வஞ்சர மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்காரு. கேமரா இருக்கிறதுனால மாற்றி செம்ம காண்டா இருக்கும். மாற்றி விட்டு சாப்பிடுவோம். அடுத்தது மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். வந்து சிக்கன் கிரேவி செம சூடாக இப்போ அடுப்பு வந்து இறக்கிது. மூணு ஐட்டமும் செம்மையாக இருக்குது. வஞ்சர மீன் ஃப்ரை ஆகட்டும், மட்டன் பிரியாணி, அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவி எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட். மேத்யூ நிறைய வஞ்சர மீன் ஃப்ரையை சாப்பிட்டதுனால அவர் வயிறு ஃபுல்லாகி போயிட்டு சாப்பிட முடியாமல் கேமரா முன்னாடி போய் நின்றுட்டாரு. இல்லைனா அவரால் நீங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குது. கோயிலில் கேமரா மீன் சாப்பிட்டேன். பிரியாணி மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு. மட்டன் ஸோ எஸ், போன 2 வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் நல்லா இருந்தது. இந்த வீடியோவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கூட தொடர்ந்து இருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணியிருந்தால் திரும்பி பண்ணாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை